அப்புறம் ஒரு விஜய் அவர்களுக்கு என்னன்னா அவர் சொல்றாரு, நான் வந்து மன்னர் பரம்பரையில வந்தவன் இல்லைன்னு. அவர் என்ன மீனிங்ல சொல்றாருன்னா, நான் மன்னர் பரம்பரையில வந்தவன் கிடையாது. அதாவது மன்னர் பரம்பரைன்னா என்ன நினைக்கிறேன், நான் பசி பட்டினி எல்லாம் பார்த்தவன், நான் ஒன்றும் மன்னர் பரம்பரை கிடையாது அப்படி சொல்ல வர்றார். இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, மன்னர் பரம்பரைனா என்னமோ அப்படியே மார்வாடி பரம்பரை மாதிரி நினைச்சிட்டு கிடையாது போல. மன்னர் பரம்பரைனா மன்னர் பரம்பரை மன்னரா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ரிபேல் முத்துராமலுக்கு சேதுபதி சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். அவர் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தார் தெரியுமா? 48 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் எத்தனை வருஷம் ஜெயில இருந்தார் தெரியுமா? 24 வருஷம் ஜெயில கிடந்தார். அவருடைய ஊர் எது? ராமநாதபுரம். அவர் கிடந்த ஜெயில எது தெரியுமா? மெட்ராஸ். இப்ப மாதிரி இன்னைக்கு காலையில பஸ் ஏறினா நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஏறினா நாளைக்கு காலையில போயிடலாம். அப்போ அந்த வசதியும் கிடையாது. அங்க தனிமை சிறையில கிடந்து அவர் 48 வருஷம் 24 வருஷம் அவர் இன்னும் உயிரோட தர இன்னும் ஜெயில தான் கிடந்திருக்கணும். என்னமோ மன்னர்லாம் என்னமோ பசி பட்டினியை பார்க்காத மாதிரியும் மன்னர் பரம்பரை, மார்வாடி பரம்பரை, மன்னர் பரம்பரை. வேலுநாச்சியார் வந்து 8 வருஷம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. 8 வருஷம் எங்க போனாங்க? எங்க தங்கினாங்க? அப்படியே அரண்மனை புரண்டுட்டு இருந்தாங்களா? சும்மா வாய்க்கோசாம மன்னர் பரம்பரை இல்லைன்னு சொல்ற. மன்னர் பரம்பரை வந்து சும்மா சொகுசு பரம்பரை கிடையாது. ரத்தத்துல குளிச்சு வந்த பரம்பரை. இன்னைக்கு பிரபாகரன் இருக்காரு, அவர் இந்த மக்களுக்காக போராடினாரு. இதே மன்னராட்சி காலமா தான் மன்னராயிருப்பாரு. அவருடைய மகன் அடுத்து மன்னராயிருப்பான். மற்ற பிள்ளைங்க போர்ல குண்டு போட்டு சாகுறது வேற. ஆனா பிரபாகரன் பையன் கடைசி பையனை எப்படி பிடிச்சி எப்படி சுட்டான்? ஏன் சுட்டான்? பிரபாகரன் மகங்கிற ஒரு காரணத்துக்காக. அதே மாதிரிதான் அந்த காலத்துல மன்னருடைய மகள் மன்னரா இருக்கிறது வந்து அப்படி சாதாரண விஷயம் கிடையாது. அது சொகுசு வாழ்க்கைலாம் ஒண்ணும் கிடையாது. மன்னர் ஒன்றும் பெரிய பணக்காரரும் கிடையாது. இவரு கிழவன் சேதுபதி வந்து அங்க ராமநாதபுரத்துல இருந்த செய்யது காதிர் அப்படிங்கிறவங்க தான் சீதக்காதின்னு சொல்றது. அந்த சீதக்காதி வள்ளல்கிட்ட காசு வாங்கி தான் ராமலிங்க விலாசம் கட்டினாருங்கிறது வரலாறு. அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரன் கிடையாது. அவங்க வந்து பணக்காரங்க. அவங்க வந்து இந்த அவங்களுடைய மக்களுக்காக போர் புரிஞ்சவங்க. கையை காலு துண்டு துண்டா போவோம், கண்ணு போவோம். சண்டை என்ன சும்மா விளையாடு சண்டையா? நீங்க போடுற மாதிரி சினிமா சண்டையா? அது சினிமா சண்டையா? அதான் அவன் விஜயால சொல்ல 99 90 99 விழுப்புண் கட்டவன் சொல்றான். விழுப்புண் என்னது? சும்மா அப்படி படத்தை சினிமாவில் இப்படி கை காலில் கோட் போட்டு சிவப்பு கலர்ல லிப்டி சேச்சி வரைகிற காயமாது. மன்னர் பரம்பரை மன்னர் பரம்பரையில வந்தவன். ஆனா சொகுசா என்னமோ மன்னர் பரம்பரை மார்வாடி பரம்பரை மாதிரியும் அவங்களும் அப்படியே சொகுசுல உருண்டுட்டு இருக்கவங்க மாதிரி சொல்றது வந்து ஏற்புடையதல்ல. அதை திருத்திக்கணும். மன்னர் பரம்பரை ரத்தத்துல குளிச்சது, மக்களுக்காக வாழ்ந்த தியாகம். ஒரு நாள் ஜெயில இருந்திருக்கீங்களா நீங்களா? 24 வருஷம் ஜெயில கிடந்திருக்கான். சும்மா நான் மன்னர் பரம்பரை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. மன்னர் அப்ப எதுக்கு வேலுநாச்சியார் படத்தை நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க தான் மன்னர் பரம்பரை இல்லையா? நீங்க ஏன் வேலுநாச்சியார் படத்தை வச்சிருக்கீங்க? நீங்க பேசாம மற்ற 4 தலைவர் படத்தையும் வச்சுக்கோங்க. ஏன் மன்னர் படத்தை வச்சிருக்கீங்க? அவங்க தான் மன்னர் பரம்பரை கிடையாது. நீங்க தான் அவங்க மன்னர் தான். அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. 8 வருஷம் அவங்க தலைமுறை வாழ்க்கை. அது வெள்ளக்கார போலீஸ் மீறி போனோம். எங்க தங்குறது? காடுல மலையில தங்கி கால்நடையா நடந்து அவன் ஹைதராபாத், அவன் திப்பு சுல்தானோட அப்பா ஹைதராலியை போய் பார்த்து படாத பாடுபட்டு நாயா அலைஞ்சி அவங்க மன்னர் பரம்பரை அவங்களும் தானே. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களா? இன்னும் மன்னர் பரம்பரை நீங்க சொல்ற பார்த்தா மன்னர் பரம்பரை நம்ம சொகுசு வாழ்க்கை மட்டும்தான் சொந்தக்காரங்க கிடையாது.